நம்மளுடைய கோயில் பயணத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய கோயில் ஹரிகேசநல்லூர். திருநெல்வேலி மாவட்டத்துல வீரவநல்லூர் அப்படின்னு ஒரு கிராமத்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர் தான் ஹரிகேசநல்லூர். இந்த கோயிலுடைய தனி சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, குபேரன் கோயில்னு அழைக்கப்படுகின்ற ஒரு சிவன் கோயில். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, அரகன் நகர் வாழ, சிடகோப்பன் தன் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. அரியநாத சுவாமி சமேத உடனுரை பெரியநாயகி அம்பாள் கோயில். இந்த கோயிலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குபேரர் வடக்கு பார்த்து நமக்கு வீற்றிருப்பார், காட்சி கொடுப்பார். ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சிற்பம். அதை போய் யார் வழிபட்டாலும், இந்த கோயிலில் அந்த குபேரர் சிலையை போய் வழிபட்டாலும் அவர்களுக்கு குபேரனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்து பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மேன்மை கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அது உண்மையும் கூட. இந்த கோயில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லை ஸ்டேஷன்லேருந்து வீரவநல்லூர் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, அந்த வீரவநல்லூர்லேருந்து பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பெற்ற ஒரு கோயில். அம்பாள் தனி சன்னதி, தனி கோயில். அது ஈஸ்வரனுடைய பிரகாரத்தில் இல்லாமல் தனியாக வீற்றிருப்பாள். நீங்கள் அந்த கோயில் ஊர் உள்ளே போனீங்க அப்படின்னாலே முதல்ல நீங்கள் சேவிக்கக்கூடியது அம்பாள், பெரியநாயகி அம்பாளுடைய சன்னதி தான், கோயில் தான். தெற்கு பார்த்து உள்ளே நுழையக்கூடிய ஒரு கோபுரமாக இருக்கும். அதே போல் அம்பாள் வீட்டிருக்கிறது நமக்கு காட்சி கொடுக்கறது வடக்கு நோக்கி காட்சி கொடுப்பாள். நிறைய மண்டபங்கள் சுற்றி இருக்கும். ஆனால் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சி கொடுப்பாள் பெரியநாயகி அம்பாள். ஈஸ்வரனுடைய கோயில் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, இந்த கோயிலுடைய தனி சிறப்பு, கன்னி மூலையில் கணபதி, மிக உயரமான பெரிய கணபதி வீற்றிருப்பார். அந்த விநாயகரை நம்ம வழிபட்டோம் அப்படின்னாலே அது ஒரு பெரிய சங்கடங்களை நமக்கு விலக்கி காத்து கொள்வார் அப்படின்றது ஐதீகம். அதே போல் அதுக்கு முன்னாடி தெற்குலேயே ஜேஷ்டா தேவியுடைய தனி விக்கிரகம் இருக்கும். ஜேஷ்டா தேவி அப்படின்றது பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில் அப்படின்றதால இந்த இடத்துல சோழர்கள் அவர்களுக்கு பின்னால் வழிபட்டு எந்த ஒரு போருக்காகவும் காரியத்திற்காகவும் அவர்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஜேஷ்டா தேவியை வழிபட்டு தான் செல்வதாக ஐதீகம். அந்த அளவுக்கு அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். உலகத்தில் முக்கால்வாசி இடங்களை அவர்கள் கைப்பற்றி பெரிய அவர்களுடைய கொடியை கோலோச்சினார்கள் அப்படின்னா அதுக்கு ஜேஷ்டா தேவி ஒரு முக்கியமான காரணம். ஸ்ரீதேவியோட மூத்த அக்கா. அந்த அம்மாவை நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா எல்லா சங்கடங்களும் விளங்கி, எல்லா தேவையற்ற சங்கடங்கள் உங்களை விலக்கி காத்து கொண்டு எல்லா அதிர்ஷ்டங்களையும் கொடுப்பாள் அப்படின்னு தான் ஜேஷ்டாதேவியுடைய தனி சிறப்பு. தெற்கு நோக்கி இந்த கோயிலில் ஜேஷ்டாதேவி இருப்பாள். அதே போல் கன்னிமூலை கணபதியை வழிபட்டு திருப்பி நீங்கள் வலம் வரீங்க அப்படின்னா அந்த இடத்துல வடகிழக்கு மூலையில் பைரவருக்கு எதிர்த்தா போல வடக்கு நோக்கி நமக்கு காட்சி கொடுப்பார் இந்த குபேரர். இந்த குபேரரை நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா நிச்சயமாக பெரிய மங்களங்கள் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்படும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அது நிறைய மக்கள் நம்மளுடைய கிளைண்ட்ஸே போய் அங்கே போயிட்டு அவரை வழிபட்டு அவர்களுக்கு வேலையாக இருக்கட்டும், அவங்களோட பிஸ்னஸில் பெரிய வெற்றியாக இருக்கட்டும், பெரிய ஒரு சங்கடங்களிலிருந்து விலக்கி பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றத்தை கொடுத்ததாக நமக்கு நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆகையால் இந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த குபேரரை வழிபடுறது அப்படின்றது ஒரு சிறப்பு பெற்ற ஒரு விஷயமாக இருக்கும். ஆகையால் அந்த வீரவநல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹரிகேசநல்லூர் போகிறீங்க அப்படின்னா அவசியம் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய குபேரர் அங்கே போய் அமர்ந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா அங்கே அமர்ந்து அவரை வழிபட்டு வருது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை, முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். அந்த வகையில் இந்த கோயில் எல்லா சங்கடங்களை தீர்ப்பதற்கு ஜேஷ்டாதேவியும் கன்னிமூலை கணபதியில் இருக்கக்கூடிய கணபதியும் பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய குபேரரும் இந்த கோயிலில் இருக்கிறதால அவசியம் ஒவ்வொருவரும் இந்த கோயிலுக்கு சென்று வழிபடுறது அப்படின்றது அவருடைய வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போகிறது அப்படின்றது முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆகையால் இந்த கோயிலில் போய் சென்று வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெற்று வாழ்வாங்க வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே ஸ்தனம், ஆண்டாள் பி சொக்கலிங்கம் திருவடிகளே ஸ்தானம்.